என்னுடைய பெயர் மயில்சாமி. நான் கோவையில்தான் குடியிருக்கிறேன். 1964இல் நான் ஒரு என்ஜினியரிங் சங்கத்தில் சாதாரண தொழிலாளியாக சேர்ந்தபொழுது கடுமையான அடக்குமுறை, கூலி இல்லை, பஞ்சப்படி இல்லை, போனஸ் எல்லாம் கொடுக்க மறுத்தார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு சங்கமாக, ஒரு அணியாக சேர்ந்து சிஏடியு சங்கத்தில் உறுப்பினரானோம். அந்த சிஏடியு சங்கத்தின் மகத்தான தலைவர் தோழர் டி பாலன் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி உரிமைகள் வாங்கி கொடுத்தார்கள். பர்மனன்ட் பண்ண வைத்தார்கள். இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ் இப்படிப்பட்ட சலுகைகளை எங்களுக்கு பெற்றுத்தந்தது சிஐடி சங்கம்தான். எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் அவைகள் அத்தனையும் பேருக்கான சங்கம்தான். ஆனால் தொழிலாளி வர்க்கத்துணை போருக்கான சங்கம் சிஐடியு சங்கத்தில் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏராளமான போராட்டங்களை 64லேருந்து 86 வரைக்கும் அவர் தலைமையிலே கீழ் பணியாற்றி போராட்டங்கள் நடத்தி எண்ணற்ற உரிமைகளை தொழிலாளி வர்க்கத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். போனஸுக்கு உச்சவரம்பு வந்த பொழுது அந்த உச்சவரம்பை உடைத்து தோழர் பாலன் அவர்கள் பாலன் ஃபார்முலா என்பதை உருவாக்கி தொழிலாளிகளுக்கு வேறு வழியில், வேறு கேட்டகரியில் நிறைய போனஸ் வாங்கி கொடுத்தார். டூர் அலவன்ஸு, ட்ரெஸ் அலவன்ஸு, ஃபேமிலி அலவன்ஸுன்னு சீலிங்க்கு மேலே 20% சீலிங்க்கு மேலே போனஸ் வாங்கி கொடுத்து எங்கள் தலைவர் பாலன் தான். அவர் மறக்க முடியாத மாமனிதர். தொடர்ந்து நான் சிஐடியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் வெகுஜன இயக்கத்திலும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சிஐடியினுடைய மாநாடு 1983 கோவையில் பிரம்மாண்டமாக நடந்தது. அது ஒரு பெரிய எழுச்சிமிக்க மாநாடு. அந்த மாநாட்டில் அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலுமே 1,00,000 தொழிலாளர்கள் கோவையில் அணிவகுப்பு என்று தலைப்புச் செய்தி போட்டார்கள். நம்ம நியூஸே போடாதவன் ஆச்சரியப்பட்டு பார்த்து அவ்வளவு வலிமையான ஊர்வலம், பொதுக்கூட்டம் நடத்தினோம். மாநில தலைவர்கள் தோழர் விபிசி, எங்கள் தோழர் ரமணி, இப்படி அருமையான தோழர்கள் வழிகாட்டினார்கள். சிஓடி சங்கம் என்றைக்கும் தொழிலாளிகளுக்காக இருக்குது, அது மக்களுக்காக இருக்குது. ஒரு சமுதாய மாற்றத்திற்கான புரட்சியை உருவாக்குவதற்கு தொழிலாளிகளை தயார் பண்ணுற ஒரு இடதுசாரி இயக்கம், புரட்சிகரமான இயக்கம். அந்த சங்கம் வாழ வேண்டும், இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். எண்ணற்ற தியாகிகளை நாங்கள் கோவை மாவட்டத்தில் உருவாக்கி இருக்கிறோம். அந்த தியாகிகளுடைய பணிகள், அவர்களுடைய செய்த தியாகங்கள் வீண் போகாது. அவர்கள் உயர்த்தி செங்கொடியை நாங்கள் மேலும் உயர்த்தி பிடிப்போம்.